அனைவருக்கும் விக்டரி டுடேனுடைய வணக்கங்கள். என்எஸ்பி உதவித்தொகைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் 2024 ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. யார் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், டிப்ளமா, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். அதற்கான கல்வி தகுதி என்ன, எவ்வாறு விண்ணப்பிப்பது, கடைசி தேதி 31/10/2024, இணையதள முகவரி ஸ்காலர்ஷிப். இப்போ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். இதை தான் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இப்போ இதுதான் போர்ட்டல். இந்த போர்ட்டலை பார்த்துக்கங்க. இந்த போர்ட்டல் நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்டல் வரும். போர்ட்டல் வந்த பிறகு நீங்கள் ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமேல தான் நீங்கள் ஆன்லைனில் அப்படியே பண்ண ரைட்டு வாங்க. இது ஃபைனான்ஸ் உதவித்தொகை யார் யாருக்குன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், டிப்ளமா, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட். இந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கு. அடுத்த போகலாம். இதனுடைய ஸ்காலர்ஷிப் என்னன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் விண்ணப்பத்தை எளிமைப்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது என்ஷூர் த டைம், விரைவுபடுத்துறது. 3 அனைவருக்கும் பொதுவாக்குறது. 4 வெளிப்படைத்தன்மை, டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறது. ரைட்டு. இப்போ இதனோட இப்போ டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் 1, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் 2, யூஜிசி ஏஐசிடி ஸ்கீம்ஸ் 3 ஆகிய 3 வகையில் ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இப்போ பாருங்கள், டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு சொல்லுது. கல்வி சான்றிதழ்கள், அதற்கான இணையான மற்ற சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, டொமிசில் சர்டிஃபிகேட்டு, அப்படின்னா இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, போனவைட் சர்டிஃபிகேட்னா நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்கான பள்ளி அல்லது கல்லூரியிலிருந்து பெறப்பட்ட. இப்போ அப்ளிகேஷன் எப்படி போடுறது? 1, என்எஸ்பி போர்ட்டலை விசிட் பண்ணுங்கள். 2, ஸ்டூடெண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். 3, லாகின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 4, நியூ யூசர்ன்றதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப். 5, உங்களுடைய ரீட் த டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி படித்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. 6, உங்களுடைய மொபைல் நம்பர், ஓடிபி கொடுங்க. மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா ஓடிபி வரும், திரும்ப நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். 7, சேவ் அண்ட் ரிஜிஸ்டர். அதில் 1 டைம் ஓடிஆர் வரும். ஓடிஆர் ப்ராசஸ் முடிஞ்சது, ஓடிஆர் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்றுன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை உள்ள இதே தான் கொடுத்துருக்கேன், வேறு லாங்குவேஜில் கொடுத்துருக்கேன். இதே தான் பாருங்கள். லாகின் கிரியேட் பண்ணியாச்சா? நியூ யூஸரா, ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃபா, ஃபர்கெட் ஓடிபி வேணும். இது ஓடிஆர், நீங்கள் கண்டுபிடிச்ச ஓடிஆரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும், பாஸ்வேர்டு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பார்க்கலாம். இப்போ அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கான நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண உடனே நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வேண்டிய தகவல்களை கொடுக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பேங்க் பாஸ்புக் எல்லாம் கொடுக்குறீங்களே, ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அப்படி வந்துடும். ஆகவே 31/10/2024 நீங்கள் உங்களது விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்து விடுங்கள். வேறு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் என்னை அணுகி கேட்டுக்கொள்ளலாம். இது போன்ற தகவல்களை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தொடர்ந்து சேவையாக செய்து வருகிறது. ஆகவே அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நான் அறிவேன். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், பிறரையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்ல வேண்டும். இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள், பிறரையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி வேண்டுகோள் விடுங்கள். நன்றி, வணக்கம்.